சிவமயம் ஆன்மாவின் தேடல் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு மீண்டும் நம்ம திரு சுமதி அவர்களோட ஒரு நேர்காணல்ல இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பொதுவாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், இல்லத்தரசி என்று சொல்லப்படக்கூடிய பெண்கள், அதிலும் குறிப்பாக ஆன்மீக நாட்டம், ஆன்மீக ஈடுபாடு கொண்டு வீட்டுல வந்து ரெகுலரா வந்து பூஜை புனஸ்காரம், ஏதாச்சும் வந்து ஒரு பண்டிகைன்னா வந்து அந்த குறிப்பிட்ட தெய்வத்துக்கு வந்து பூஜை பண்றது, படையல் வச்சு கும்பிடுறது, அந்த மாதிரி வீட்லயே வந்து வழிபாடுகள் பண்ணுவாங்க இல்லைங்களா. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா அந்த வழிபாடு தான் அந்த குடும்பத்தினுடைய ஆன்மீக அடித்தளமே. அந்த வீட்டினுடைய அந்த ஒரு வேறுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த வீட்டினுடைய ஒரு ஆணி வேறே அந்த பூஜை ரூமும் அந்த பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு வழிபாடுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அது சார்ந்த சந்தேகங்கள் அல்லது அது சார்ந்த அந்த கர்மா கிளென்சிங் அப்படின்ற விஷயம் சார்ந்த பல குழப்பங்கள் வந்து இன்றளவு மக்கள் மத்தியில வந்து இருக்குது. ஸோ அப்ப அது சார்ந்து நம்ம திரு சுமதி அவர்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து இன்னைக்கு கேட்டு நம்ம அதை வந்து மக்கள் சார்பா நம்ம வந்து இன்னைக்கு அதை பதிவு செய்வோம். வணக்கம்மா. வணக்கம் சார். ஓகே, இன்னைக்கு டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நான் கேட்க போற ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, பொதுவா இந்த கர்மா கிளென்சிங் அப்படின்ற வார்த்தை வந்து ஆரம்ப காலத்துல இருந்து இருக்குது. இன்னைக்கு அது ரொம்ப ட்ரெண்டா இருக்குது. என்ன ட்ரெண்டா இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போனா உடனே வந்து சுத்தி போட்டுக்கிறது, ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஐயோ நம்ம அந்த விஷயத்தை தொட்டுட்டோம், நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இப்ப தெருவுல அப்படி சுத்தி போட்டு வச்சிருக்காங்க, நம்ம போய் அதை வந்து மிதிச்சிட்டோம், நம்ம மிதிச்சிட்டதுனால அந்த அந்த ஒரு நெகட்டிவ் வந்து நமக்கு ஒட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல என்ன பண்ணுவாங்க, வந்த உடனே உப்பு குளியல் பண்றது, எலுமிச்சம்பழத்துல சுத்தி போடுறது, மந்திரம் படிக்கிறது, அந்த மாதிரி கிளென்சிங்க்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ முதல்ல நம்மளை ஆட்கொள்ள வருகின்றது அப்படின்னா அதை உணர்றது எப்படின்றது தெரியணும்ல. இப்ப சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே அவங்களுக்குள்ளேயே இன்பில்ட்டா சில விஷயங்கள் இருக்கும். அதாவது எப்படின்னா, நல்லது வரும்போது அவங்களுக்கு உணரும், ஒரு தெய்வம் வரும்போது அவங்களால அதை உணர முடியும். அதே மாதிரி சில பேருக்கு கெட்டது வரும்போது உணர முடியும். ஓகேங்களா, நமக்கு அது சரியில்லை, நமக்கு அது அந்த சூழல் சரியில்லை, நமக்கு மைண்ட் சரியில்லை அப்படின்றத உணர முடியும். சில பேர் வந்து சில சில இன்சிடென்ட்ஸ் மூலியமா, சில சமிக்ஞைகள் மூலியமா, சில சிக்னல்ஸ் மூலியமா அதை உணர்வாங்க. இப்ப உங்களுடைய அனுபவத்துல நல்ல அனுபவம்னு இருக்கும், அதாவது ஆன்மீக அனுபவத்துல இறை அனுபவம்னு இருக்கும். இப்ப நீங்க யாராச்சும் கும்பிடுறீங்க அப்படின்னா அந்த தெய்வம் வந்து அதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றத உணர்றதாக இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா, வேணாம் இந்த இடம் சரியில்லை, இல்ல இந்த இடத்துல ஏதோ எனக்கு சில விஷயம் புரியல, அது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அதை எப்படி டிடெக்ட் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க அதை எப்படி அதை வந்து இது நல்லது இது கெட்டது அப்படின்னு அந்த ஆன்மீக உணர்வுல எப்படி நீங்க பிரிக்கிறீங்க? அப்படி பிரிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவத்தை வச்சு நீங்க அதை பிரிக்கிறீங்க, கிளாசிஃபை பண்றீங்க? ரெண்டாவது, ஒருவேளை அது நெகட்டிவாக இருந்தால், அந்த நெகட்டிவ் உங்களை ஆட்கொள்ளுது அப்படின்ற ஒரு உணர்வு, வீட்டையும் ஆட்கொள்ளுதுன்ற உணர்வு வந்துச்சுன்னா, அதை சுத்திகரிப்பு செய்வதற்கு நீங்கள் கையாளும் ஆன்மீக யுக்தியோ ஆன்மீக முறையோ இருந்தால் அதை பத்தி மக்களுக்கு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. ஓகே, ரொம்ப தெளிவான கேள்வி கேட்டிருக்கீங்க மக்கள் சார்பில். ஏன்னா இது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்திருக்கும். நீங்க ஜென்ரலா கர்மா கிளென்சிங் அப்படின்ற போது நிறைய வீடியோ போட்டிருக்கீங்க. என்ன மாதிரி வீடியோ போட்டிருக்கீங்கன்னா, ஃபால்ஸ்ல குளிக்கிறது, சுத்தி கோயில சுத்தி போடுற ப்ராசஸ் நம்ம போட்டிருக்கோம். ஆனா ஜென்ரலா வந்து ஒரு நீங்க கேக்குறீங்க, கெட்ட வைபா இருந்தாலும் சரி நல்ல வைபா இருந்தாலும் அது எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு. ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பீரியட்ல எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும்போது ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அது நல்லது கெட்டதுன்னு சொல்ல தெரியாது, எனக்கு பிரிச்சு பார்க்க தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு எப்படி பிரிக்க பார்க்க முடிஞ்சதுன்னா, நல்ல ஃபீல் வந்துருச்சுன்னா அப்படியே பீஸ்ஃபுல்லா மைண்ட் இருக்கும். அதாவது இப்போ இந்த இடத்துல இப்போ இங்க இருந்து ஒரு நேர்கோடு வரைக்கும் தான் அந்த இடத்துல ஒரு வைப் இருக்குன்னா, அந்த இடத்துல கால் வைக்கும் போது ஃபீல் ஆகும். அதை எப்படி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சில உணர்வு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அது இன்பில்ட்டா நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு தான் ஃபீல் ஆகும். அதாவது எப்படின்னா, ஒரு வணக்க ஸ்தலம், ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போகும்போது, இல்ல ஒரு ஜீவ சமாதிக்கு போகும்போது, கோயிலுக்கு மட்டும் கிடையாது, சில பேர் வீட்லயும் வைப் இருக்கும், சில இடங்கள்ல இருக்கும், ஒரு மரத்துக்கு கீழே இருக்கும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருக்கும், ஆளே இருக்க மாட்டாங்க, ஆனா அந்த இடத்துல மட்டும் ஒரு கரெக்டா கால் வைப்போம், அந்த இடத்துல மட்டும் ஒரு வைப் இருக்கும். அந்த வைப் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி ஒரு பரவசம், டக்கு ஒரு சடன்ல நம்ம எங்கேயோ ஒரு டிராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அது ஃபர்ஸ்ட் எல்லாம் எனக்கு
அது பிரிச்சு பார்க்க தெரியல, இது நல்லது கெட்டதுன்னு. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நம்மள எப்படி சொல்றது, பூஜை பண்றது, கடவுளே இருக்கும்போது சில கடவுள் நமக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. நான் ஃபீல் பண்றேன், நான் கேட்பேன், எனக்கு இதெல்லாம் நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்கு, அது நல்லது கெட்டது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் கடவுள் ஒரு உணர்வு வருது, அது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. அப்ப எனக்கு நானே கைட் பண்ணிக்கணும். அப்போ எனக்கு அது நல்ல ஃபீல் கெட்ட ஃபீல் தெரியணும். அது பிரிச்சு பாக்குற அளவுக்கு எனக்கு பக்குவம் கூட. நான் ஒரு டைம் பிரேயர்ல கூட நிறைய டைம் பிரேயர்ல கேட்டுக்கேன். ஒரு கட்டத்துல எனக்கு கிடைச்சது கிஃப்ட் போல அது. என்ன ஆச்சுன்னா, சரி இப்போ நம்ம வீடா இருந்தாலும் சரி, எந்த வீடா இருந்தாலும் சரி, சில பேர் வீட்டுக்கு போனா உடனே கிளம்பு, இங்க இருக்க வேண்டாம், இங்க பீஸ்ஃபுல்லே இல்ல, ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப சொல்லிடும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இல்ல நமக்கு இந்த இடம் செட் ஆகல, இப்பவே வீட்டுக்கு போலாமா சொல்லிடுவேன், நம்ம வந்துருவோம். இந்த சம்பவம் நீங்க சொல்லும்போது ஞாபகத்துக்கு வருது, சில பேரோட வீட்டுக்குள்ள நீங்க நுழைஞ்சதே கிடையாது. நுழையவே மாட்டேன், வாசல் கிட்ட போகும்போது ஏதோ ஒரு விஷயம், இங்க இருக்காது நீ கிளம்பு, இங்க இருக்காது நீ கிளம்புன்ற மாதிரி யாரோ என்கிட்ட, அது காதுல சொல்றதெல்லாம் கிடையாது. நான் மத்தவங்க எனக்கு ஒரு தெய்வம் ஒண்ணு காதுல சொல்ற மாதிரி சொல்லிடுவாங்க, நான் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல. ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு ஏதோ ஒரு, எனக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, அந்த ஒரு விஷயம் சுமி வேண்டாம், இது உனக்கு செட் ஆகாது, இப்பவே நீ கிளம்புன்ற மாதிரி எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வகையான உள்ளுணர்வு வர ஆரம்பிச்சு. மீறி ஒரு எப்படி சொல்ற, ஒரு கெட்ட இடம் கிடையாது, அந்த வீட்டுல வைப் சரியில்லை அப்படின்ற பட்சத்துல அவங்க வீட்டுக்கு நம்ம போக வேண்டிய கட்டாயம் அங்க நம்ம இருக்கிற மாதிரி இருந்தா அந்த வீட்டுல ஒரு நிமிஷம் என்னால் நிம்மதியா இருக்க முடியாது. அது வீட்டு வேலை அப்படின்லாம் கிடையாது, மத்தவங்களோட கிட்ட பேசுறது அந்த மாதிரி எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது. அங்க படுக்கவே முடியாது, உங்களால கண்ணை மூடவும் முடியாது, ரெஸ்ட் எடுக்கவும் முடியாது, ஏதேதோ விஷன்ஸ் வரும். அதாவது வரக்கூடாத சில காட்சிகள். அது ஒரு மாதிரி நமக்கு என்ன பண்ணும்னா, அச்சச்சோ என்னடா இது மண்டை ஒரு மாதிரி ஓடுதே அப்படின்ற மாதிரி உடனே கிளம்ப சொல்லிடும். அதுவே நல்ல ஒரு ஃபீல் இருக்கிற இடமா இருந்தா மைண்ட் அவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கும், காமா இருக்கும் எனக்கு. அது நம்ம வீடு மட்டும், சில பேர் வீட்டுல நான் பாத்திருக்கேன், அந்த வீட்டுல ஓகே ரிலாக்ஸ்டா இருக்கலாம், கிளம்பவே மனசு வராது. இப்ப 4 மணிக்கு நம்ம அவங்க வீட்டை விட்டு கிளம்புறோம் அப்படின்னா கிளம்பவே மனசு வராது, பொறுமையா போலாமா அப்படின்றப்ப நம்மளே சில விஷயத்த தள்ளி போடுவோம். அவங்க இந்த வீட்டுல நல்ல ஒரு வைப் இருக்கும், அது ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்ல மட்டும் ஏன் அப்படி ஒரு வைப் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த இடத்துல மட்டும் கால் வச்சா அப்படியே ஒரு நல்ல ஒரு பரவசம், உடம்புல சிலுத்து அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப் எல்லாம் பயங்கரமா இருக்கும். சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆனந்தம் ஆல்மோஸ்ட். அந்த இடம் கிட்டத்தட்ட அது கோவிலவே இருக்காது, அந்த இடத்துல கால் வைக்கும்போது கோவில் இருக்க மாதிரி ஒரு பரவச நிலை இருக்கு. அது என்னால கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதான்னு தெரியல, எனக்குள்ள இருக்க உணர்வு அவ்வளவுதான் நான் சொல்ல முடியாது. என்ன சில விஷயத்த ஷேர் பண்ற மாதிரியான இல்ல. ஆனா இந்த உணர்வு நீங்க சொல்றீங்களா, பாசிட்டிவ் வைப் நீங்க சொல்றீங்களா, அது நீங்க நான் உங்களோட அந்த கோவில்களுக்கு நான் நிறைய நம்ம பயணம் பண்ணியிருக்கோம். அப்படி பயணம் பண்ணும்போது சில நேரங்கள்ல நீங்க சொல்லும் போது நான் கவனிச்சிருக்கிறேன், மூலவர் இருப்பாரு, ஒரு மூல விக்கிரகம் இருக்கும், அந்த கோவிலுக்கு அவர் தான் மெயின், ஓகேங்களா, மூலவர் இருப்பாரு. ஆனா அவர்கிட்ட இல்லாத ஒரு வைப் சில நேரங்கள்ல தலைவிரிச்சத்துல இருக்கும். கரெக்ட். அங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மூலவர் கிட்ட நின்று நம்ம ப்ரே பண்ணுவோம், மூலவர் அங்கதானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க போய் பிரேயர் வைப்போம். பிரேயர் வச்சு நம்ம அந்த ஒரு செகண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மெடிடேஷன் மாதிரி நம்ம இருப்போம். அப்படியே நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம இருக்கும்போது சைலன்ஸ், அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸ் நீங்க சொல்ற மாதிரி சைலன்ஸ்ல இருப்போம். சைலன்ஸ்ல இருக்கும்போது நமக்கு திடீர்னு பார்த்தா ஒரு மரம் தெரியும். எனக்கு இது விஸ்வாமித்திரர் கோயிலே எனக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த விஜயாபதி நம்ம ரீசெண்டா மார்ச் மந்த் நம்ம போனோம்னு நினைக்கிறேன், திருநெல்வேலி பக்கம் இருக்கக்கூடிய விஜயாபதி போகும்போது அந்த இடத்துல மூலவர் கிட்ட இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு. இப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிற அப்படியே அவர் பின்னாடி இருக்கிற லைட் எல்லாம் அப்படியே பிளிங்க் பண்ணுது. சரி மறுபடியும் மெடிடேஷன்ல உட்கார்ந்து மறுபடியும் கண்ணை மூடிட்டேன். கண்ணை முன்ன ஒரு பெரிய ஒரு சைலண்டா இருக்கு, எதுவுமே இல்ல. நான் சொன்னேன், இங்க ஒரு பெரிய மரம், ஆள் நடமாட்டமே இல்லாம கீழே ஏதாச்சும் ஒரு தூண் வச்ச மாதிரி ஏதாவது ஒரு இடம் இருக்கா அப்படின்னு நான் சொன்ன அடுத்த செகண்ட் நீங்க ஓடி போனீங்க. ஆமா, இவங்க சொன்ன அடுத்த செகண்ட் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த மாதிரி மரம் எங்கேயாச்சும் இருக்குதான்னு, அதாவது எப்படின்னா அவங்க விஷுவல் பார்த்தாங்க, என்ன விஷுவல் பார்த்தாங்கன்னா, ஒரு ஆல மரத்தை விட பெரிய ரொம்ப தடியான மரம், இன்னும் உயரமான மரம், கிட்டத்தட்ட ஒரு அவதார மரம் சைஸுக்கு ஒரு மரம்னு வச்சுக்கோங்க. அந்த மரத்துக்கு கீழே ஒரு முனிவர் ஜடா முடிவர் வச்சுட்டு தவம் பண்ணிட்டு இருக்காரு, விஸ்வாமித்திரனுடைய உருவம் மாதிரி தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷுவல் வந்துச்சுன்னு சொன்னாங்க. கண்டிப்பா அது அந்த இடத்துல தான் இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், நம்ம தேடி கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் என்ன பண்ணிட்டேன், குடு ஓட ஆரம்பிச்சிட்டேன். கடைசியில பார்த்தா அவங்க சொன்ன மரம் அது ஒரு தியான மண்டபம் மாதிரி தனியா இருக்குது, அவருக்குன்னு ஒரு சந்நிதி இருக்குது. அது இல்லாம கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சிவன் கோவில் மாதிரி ஒரு இடம் இருக்குது. இவங்க சொன்ன அதே அங்க அடையாளத்தோட அந்த தண்ணியோட கனெக்ட் ஆன மாதிரி ஒரு நிலம், அதே மாதிரி ஒரு மரம், அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு விக்கிரகம் இல்ல, அந்த மரத்துக்கு கீழே அவர் சூட்சமமா இருக்கிறாருன்றது இவங்க
திரு சுமதி அவர்கள் பார்த்த விஷுவலைசேஷன். ஆனா அந்த மரம் அப்படியே எக்ஸாக்டா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல அந்த வேறு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் தெரியாது, நீங்க இந்த பக்கம் தான் டிராவல் பண்ணுவீங்க, இந்த பக்கம் தெரியாது, நீங்க அந்த பக்கம் டிராவல் பண்ற பீச்சுக்கு போறவங்க அப்படி டிராவல் பண்ணும்போது அதோட வேர் பாத்தீங்கன்னா அப்படியே மனுஷனோட கை விரல் எல்லாம் இப்படி நீட்டினா போல அப்படியே ஃபுல்லா கலக்கலையா இருக்கும். பார்த்தேன். அது இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போனோமா, போகும்போது அப்படியே எனக்கு அங்க கிடைச்ச ஒரு ஃபீல் அந்த இடத்துல கிடைச்சது. இப்ப சொல்லுங்க, அது வெறும் மரம் நீங்க நினைப்பீங்களா? ஏதோ ஒரு சித்தர் அங்க விஸ்வாமித்திரராக இருக்கட்டும், இல்லைன்னா விஸ்வாமித்திரரை ஃபாலோ பண்ண ஒரு சித்தராக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் அங்க தவக்கோடத்துல இருந்திருக்கலாம், நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவங்களாம் அரூபமா இருக்கிறவங்க. அது யாரா இருந்தாலும் இறைநிலையை அடைஞ்சவங்களா தான் இருப்பாங்க. இல்லன்னா நமக்கே அது வரப்போகுது. அந்த டைம் கரெக்டா கருவறையில நம்ம உள்ள உட்கார்ந்து பூஜை பண்ணும்போது நமக்கே அந்த மரம் வரணும், கரெக்டா எக்ஸாக்டா இருக்கணும். அது ஏன் சிவன் கோயிலுக்கு கொடிமரத்துக்கு நேரா இருக்கணும்? ஆமா, அதெல்லாம் பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் மேல இந்த நெகட்டிவ்ஸ் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணோம்னா அந்த இடத்துல ஃபீல் இருக்கும். உங்களை வேண்டாம் இந்த இடத்துக்கு வராது, நீ கிளம்புட்டு நமக்கு தோணும். சம்டைம் வந்து நம்மள யாரும் ஃபாலோ பண்றது தெரியும். எல்லாத்துக்கும் அது வந்து நீங்க அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா இல்ல நுழையறதுக்கு முன்னாடியா? ஆல்மோஸ்ட் நம்ம அந்த இடத்தை நெருங்க போறோம். ஓகே, பைக்ல டிராவல் பண்றதா இருந்தாலும் சரி, யார் வீட்டுக்காவது போறதா இருந்தாலும் சரி, சும்மா நடக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லன்னா நம்ம சும்மா தான் இருப்போம், நம்மள ஒரு விஷயம் டிராவல் பண்ணது தாண்டி போகுது அப்படின்றது உங்களால உணர முடியும். ஏன் உணர முடியும் நான் சொல்றேன்னா, சும்மா தான் இருப்போம், நம்ம பாட்டு அது பாட்டு கிராஸ் பண்ணி போகுது அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணோம்னா நம்ம ஷோல்டர்ஸ் அமுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். திடீர்னு இந்த இடத்த கணத்து போற மாதிரி இருக்கும், ஃபீல் வந்து தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபீல் வந்து இந்த இடத்துல இருக்காது. இப்பவே நீ கிளம்பு, சரியில்லை, இடம் சரியில்லைன்றது ஆட்டோமேட்டிக்கா உள்ள ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அது அந்த மாதிரி நடந்த சீன்கள் நிறைய நடந்திருக்கு. நம்ம வீட்டு பக்கத்துல கூட லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ் டைம்ல தான் ஒரு அமாவாசை வந்தது. அப்பதான் யாரோ கிறிஸ்டின் இல்ல முஸ்லீம்ல ஏடி யாரோ ஒருத்தவங்க இறந்தாங்க. நம்ம மாடியில உட்காந்து ஏதோ ஒரு ஷூட் பண்றதுக்காக மேல உட்காந்து, அப்போ நம்ம பாட்டு நம்ம வீட்டுலதான் இருக்கோம். நம்ம வீட்டுல நமக்கு எப்படி வரப்போகுது? கிடையாது. கரெக்டா எக்ஸாக்டா 11:45 காலையில நம்ம ஷூட் எடுக்கிற டைம். அன்னைக்கு நம்ம பேசின விஷயமும் கொஞ்சம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட டாபிக் பேசணும். கரெக்ட். அந்த ஏதோ ஒண்ணு அமானுஷம் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம பேசிட்டே இருக்கும்போது சடனா அதுவும் இந்த பக்கம் தான் அந்த வீடு இருக்கு, இந்த பக்கத்துல இருந்து ஒரு ஃபீல் இப்படின்னு வருது. இங்க காத்து அடிக்கிறது என்னமோ நமக்கு இந்த டைரக்ஷன் மட்டும்தான். இந்த இடத்துல இருந்து நம்ம காத்து ஃப்ளோ வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இருந்து ஒரு கிராஸ் ஆகுது, என்னால முடியல, என்னென்னவோ பண்றேன். அது வந்து ஒரு அலர்ட் சிக்னல் மாதிரி. ஓகே, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சடனா எந்த இடத்துல வருதுன்னு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா கரெக்டா அந்த வீட்டுக்கு நேரா போஸ்ட் கம்பத்துல பிளிங்க் 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 அப்படி எல்லாம். நான் என்ன சொல்றேன், 11:45 யாரும் இந்த லைட் போட்டுருக்கு அவசியம் இல்லை. மேபி அவங்க நைட் ஆஃப் பண்ணாம இருக்கலாம். ஆனா அவங்க வீட்டு வெளியே இருக்கிற லைட் வந்து பிளிங்க் பிளிங்க்னு ஆகுது. அது நார்மல் கண்ணுக்கு தெரியல. நான் போனை வச்சுட்டு இப்படி சும்மா என்னதான் இருக்கணும், டிவில எல்லாம் பாப்போம், கேமரால எல்லாம் பதியும் பேய் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம என்ன பண்ணோம், உடனே போனை தூக்கிட்டு போய் அந்த வீட்டு வாசல்ல போய் வச்சோம். இப்படி பார்த்தா அந்த லைட் பிளிங்க் ஆகல, போன்ல பார்த்தா பிளிங்க் ஆகுது. சரி, போனை எடுத்து கொண்டா கழிச்சு உண்மையில பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமேட்டு அந்த வீட்டுல இருந்து அழுகுற சவுண்ட் வர ஆரம்பிச்சது. அப்புறம் தான் கொஞ்ச நேரம் தெரிஞ்சு அடுத்த நாள் அந்த வீட்டுல இறந்தா இருக்காங்க போல. ஏன்னா முஸ்லிம்ஸ்ல மேபி இறந்தா அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நமக்கு சரியா கேட்காது. சைலண்டா அவங்களுக்குள்ள முடிச்சிட்டு போயிடுவாங்க. நடந்திருக்கு அந்த சம்பவம், நடந்திருக்கு, நமக்கு தெரியல. அடுத்த நாள் பார்த்தா உண்மையில அந்த வீட்ல இருந்து கிளம்புது. ஓகே, மேபி இந்த வீட்ல இருந்து தான் நமக்கு அந்த கரெக்டா அந்த அமாவாசை டிராவல் ஆனது போல அப்படின்னு உடனே அந்த ஷூட் எல்லாம் டக்கு நம்ம முடிச்சிட்டு அப்படி ஒரு வீடியோவே நம்ம எப்படினாலும் இருந்தாலும் பரவாயில்ல எடிட்டே பண்ணாம நம்ம பார்த்தோம். குழந்தைங்களை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணா போதும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து போயிட்டோம். கரெக்டா அந்த டைம் வர குழந்தைங்க அந்த இது கிறிஸ்மஸ்க்கான அந்த விளையாட்டு எல்லாம் விளையாடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பசங்களை போய் நம்ம பிக்கப் பண்ணணும், டைம் இங்க சரியில்லை, இந்த ஏரியாவே இப்ப சரியில்லை, பசங்களை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு போலாம் டக்குனு நம்ம இங்க இருந்து டக்குனு நம்ம எப்படியாச்சும் நம்ம ஷூட்டிங் முடிச்சுட்டு போலாம்னு ஒரு அர்ஜோட நீங்க அதை கிளப்பிட்டே இருந்தீங்க. வந்து பேசிட்டு இருந்தோமா, அதாவது ஆன்மாக்கள் சம்பந்தப்பட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் வைப் சம்பந்தப்பட்டு பேசிட்டு இருந்தோம். இந்த ஆன்மாக்கள் இல்லாம ஓகேங்களா, வேற எந்தெந்த வகையில எந்தெந்த இடத்துல எந்தெந்த வீடுகள்ல நெகட்டிவ் வர்றதுக்கான எப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது நீங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் மூலியமா நீங்க அதை உணர்றீங்க, அதை வந்து கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க. அது உணர்தல் கிடையாது, ஆன்மா இருந்தா மட்டும்தான் அந்த வீடு நெகட்டிவ் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒருத்தரோட வீட்டுல அவங்க பேசக்கூடிய பேச்சு வார்த்தைகள் அதுல கூட நமக்கு நெகட்டிவ் இருக்கும். எல்லாத்துக்கு மேல சில பேர் வீட்டுல கெட்ட வார்த்தையா பேசிப்பாங்க, மத்தவங்களை வந்து கழி ஊத்துற மாதிரி அவன் நாசமா போகணும் அந்த மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மைண்டுக்குள்ள ஃபுல்லா வெஞ்சன்ஸ்
வில்லேஜ் வச்சுக்கிட்ட மாதிரியான ஒரு மக்கள் மட்டுமே அந்த வீட்டுல இருப்பாங்க. ஓகே. அப்ப அவங்க சமைக்கும் போது கூட அந்த எனர்ஜி எப்படி அந்த சமையல்ல போகும்னு பாத்தீங்கன்னா, யார் யாரையோ திட்டிட்டு யார் யாரையோ இது பண்ற அந்த வீடு ஃபுல்லா அந்த வைப் அப்படிதான் இருந்திருக்கும். நெகட்டிவாவே இருந்திருக்கும். அவங்க பேச்சுவார்த்தையும் அப்படிதான் இருக்கும். ஓகே. சோ அவங்க செய்யற அந்த குக்கிங் சமையலா இருந்துச்சு சரி, முழுக்க முழுக்க அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அந்த சமையல்ல போகும். மறுபடியும் அதையே வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடுறாங்க. செய்யறது என்னமோ ஒருத்தர் தப்பு, அது மறுபடியும் இந்த தப்பு செய்யற அந்த லேடியே சமையல் பண்ணும், சமையல் மூலியமா எல்லாருக்கும் அந்த நெகட்டிவ் கடத்தும். அப்ப அந்த வீட்ல அந்த பசங்க யாரும் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு நெகட்டிவாவே இருக்கும் எல்லா விஷயமும். அவங்க எங்க போனாலும் அந்த தரித்திரம்னு வச்சுக்கோங்க, ஒரே வார்த்தையில பெரியவங்க சொல்ற வார்த்தை மாதிரி தரித்திரம்னே வச்சுக்கோங்க. அந்த கிட்ட வரைக்கும் போயிட்டு சில விஷயத்த கிடைக்காம இது பண்றது, எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் லாக் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது எல்லாமே அந்த மாதிரி வீட்டுல. ஓகேங்களா? அதனாலதான் சில பேர் வீட்டுல வந்து நம்ம இருக்கும் போதும் சரி, அவங்க வீட்டுல சாப்பிடும் போதும் சரி, அந்த வைப் சில பேருக்கு தெரியாது. ஆனா சில பேருக்கு அந்த சாப்பாடுல அந்த சொல்லுவாங்களா ஜீவிதம் இருக்கு, உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க சமைக்கும் போது அந்த சாப்பாட்டுல இது இருக்கு, நல்ல ஒரு வைப் இருக்கு அப்படின்றது சில பேர் சொல்லுவாங்க. யார் மாதிரி ஆட்கள் சொல்லுவாங்கன்னா, யோகா இல்ல மெடிடேஷன் பண்றவங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சாப்பாடோட இது தெரியும், எந்த அளவுக்கு அது பியூரிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. அவங்கள அதை சாப்பிட்டுட்டு சில பேருக்கு வந்து தீட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு வந்தா என்ன பிரச்சனை கொடுக்குமோ, சம்பந்தமே இல்லாம ஒரு நெகட்டிவ், அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த கெட்ட எண்ணங்கள் கொண்ட குடும்பத்துக்கு போயிட்டு வரும்போதே வீட்டுல டமால் டுமில் தான். அதாவது இப்ப நீங்க சில பேர் சபிச்சுக்கிட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கு. அதாவது அவங்க வீடியோ அப்படிதானே வச்சிருக்காங்க. அவங்க பேசுற இந்த செவரு கூட காதுல நம்ம நினைக்கிறோம், ஆனா இது கூட ரிஃப்ளெக்ட் பண்ணும் நம்ம என்ன சொல்றோமோ. நீங்க சொல்லிருக்கீங்க தண்ணி செடி எல்லாமே நம்ம அது பக்கத்துல உட்கார்ந்து என்ன விஷயத்த நம்ம சொல்றோமோ அதுவாவே அது ஆகும், அது ஈர்த்துக்கிட்டே இருக்கும். நீங்க சந்தோஷமான வார்த்தைகள் சொல்லும் போது அந்த செடி சூப்பரா பூத்து குலுங்கும். அங்க போயிட்டு உட்கார்ந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெகட்டிவ் வார்த்தைகள் சொல்லி அதுக்கு தண்ணி ஊத்தி அதை வளர்த்தோம்னா அந்த செடி அப்படியே ஒரு மாதிரி பட்டு போன மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் குடிக்கிற தண்ணி கூட எதுக்கு அல்லால வந்து ஓதும் போது தண்ணியில ஊதி கொடுப்பாங்க, அப்ப அந்த எனர்ஜி இறங்குது இல்ல. அந்த மாதிரி எல்லா விஷயத்துலயும் எனர்ஜி இறங்கும். அது பாசிட்டிவ் மட்டும்தான் இறங்கும் கிடையாது, நீங்க பேசுற நெகட்டிவ் வார்த்தைகளும் இறங்கும். நெகட்டிவ் வார்த்தைகளும் இறங்கும். நீங்க அந்த தண்ணி சொன்னது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, முனிவர்கள் கமண்டலத்துல தண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க யாருக்காச்சும் வரம் கொடுக்கும் பொழுது அந்த தண்ணியை ஊத்தி தெளிப்பாங்க, சாபம் கொடுக்கும் போது அந்த தண்ணியை ஊத்தி தெளிப்பாங்க. மண்ணு வரைக்கிறாங்களே நெகட்டிவ்ஸ்க்கு. ஆமா. ஏன் அப்போ அந்த பொருளை நீ என்ன நினைச்சு நீ தூக்கி போடுற, நெகட்டிவா நினைச்சு போடுற. அப்போ நீ பாசிட்டிவ்க்கு எப்படி நீ தண்ணியை பயன்படுத்துறியோ எல்லாத்துக்குமே பயன்படுத்துவாங்க. மந்திரிச்ச பழம், எலுமிச்ச பழம் கூட நம்ம கையில வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு வச்சா அந்த பழத்தை சாமியார்கள் நமக்கு கொடுப்பாங்க. பூஜை பண்ணது எதனால பூஜை பண்ண எலுமிச்ச பழம்னு சொல்றாங்க, ஃபுல் வைப் அந்த எலுமிச்ச பழத்துல அடங்கி இருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் இந்த நெகட்டிவ்ன்றது வெறும் ஆன்மா மட்டும் நான் சொல்லல, சில பேருடைய எண்ணங்களும் தான் நான் நெகட்டிவ்னு சொல்லுவேன். ஓகேங்களா? அவங்க கிட்ட இருந்து அவங்க டிராவல் பண்ணிட்டு வர இடம், சில பேர் வந்து போயிட்டு வந்ததுமே அடிவாங்க, இவங்களை போய் பார்த்துட்டு வந்ததுமே நமக்கு வீட்டுல பிரச்சனை வருதுன்னு தோணும் சில பேருக்கு. சில பேருக்கு அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க, அவங்க வந்துட்டு அப்படி கிளம்புனதுமே நம்ம வீட்டுல வேற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அது நம்மளே உணர்ந்திருப்போம். சில பேர் நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு சரியான காரணம் தெரியாது. என்ன நல்ல நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்தது, இவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இதுவாயிடுச்சு, உடனே அவங்களை நம்ம கெட்டவங்க நினைச்சிட கூடாது. ஓகேங்களா? அவங்க என்ன வரைக்கும் அவங்க ஒருவேளை எப்படி சொல்ல பாதிக்கப்பட்டவங்களா கூட இருக்கலாம். அதாவது நெகட்டிவ்ல அவங்க பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. இப்போ எபில்லி ஏவல் சூரியம் அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்றாங்க, பிளாக் மேஜிக், அதுல அஃபெக்ட் ஆன குடும்பத்துல ஒரு ஆளா கூட அவங்க இருக்கலாம். சோ அவங்க வந்து டிராவல் ஆகுற அந்த இடம் கூட சம்டைம் சின்ன சின்னதா நமக்கு பிரச்சனை காட்டும். அது சில பேர் வீட்டுல நடந்திருக்கும். ஆமா, அதாவது அவங்க அதை செய்யற ஆட்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அதனால பாதிக்கப்பட்ட ஆட்களா கூட இருக்கலாம். ஓகே, அதனால அவங்களோட நம்ம கம்யூனிகேட் பண்றது, டிராவல் பண்றதுல கூட சில டைம் நமக்கு அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஆனா நமக்கு நம்ம யோசிப்போம், அவங்க தப்பே பண்ணல, அவங்க குடும்பம் பண்றதுக்கு இவங்க அனுபவிக்கிறாங்க சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போவோம், நம்மளும் பாதிக்கப்படுவோம். லாஸ்ட் டைம் கூட வீடியோல ஒருத்தவங்க கேட்டாங்க, ஒருத்தர் கஷ்டப்படும் போது உதவி செஞ்சு போட நம்ம கர்மா தாக்காதான்னு கேட்டாங்க. கரெக்டான கொஸ்டின். அந்த மாதிரி நம்ம பட்டிருக்கோம், நம்மளே பட்டிருக்கோம். சில பேருக்கு ஹெல்ப் பண்ண போய் அவங்க கஷ்டப்படுவாங்க, ஆனா அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இறங்கி செய்யலான்னு போவோம், பின்னாடி நமக்கு பேக் ஃபயர் ஆகும். எல்லா விஷயத்தையும் நம்ம கடந்துதான் வந்திருக்கோம். அதனாலதான் கிளென்சிங்ன்ற ஒரு ப்ராசஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது நார்மலா அந்த ப்ராசஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கிளென்சிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க, நம்மளோட ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அதுல இதனுடைய ஒரு துணை கேள்வியா நான் அதை கேட்கிறேன். இப்போ நீங்க வந்து அந்த எலுமிச்சை பழம் சொன்னீங்க, அதாவது எப்படின்னா வீட்டுல வந்து பூஜை ரெகுலரா பூஜை
ரூம்ல வச்சிருப்பாங்க, ரெகுலரா மந்திர சாண்டிங் இருக்கும். யாராச்சும் வெளியே கிளம்பும் போது இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணும், இவங்க போற இடம் சரியில்லைன்னா கூட ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில கொடுத்துருவாங்க. சில பெரிய பழைய காலத்து லேடிஸ்ல என்ன பண்ணுவாங்க, வேப்பிலையை உரிச்சு கொடுப்பாங்க. அதை வந்து அந்த பொருள்ல வச்சுக்கோங்க, இதை எடுத்து பைக்ல வச்சுக்கொண்டுவாங்க. ஏன் சொல்ல போனா அந்த ஏஜ் அட்டன் பண்ற லேடிஸ், அந்த பொண்ணுங்க அந்த டைம் ஆகுற பொண்ணு கூட மத்தியானம் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த 12 o'clock போல டிராவல் பண்ணும்போது தனியா போவாத, கையில இதெல்லாம் எடுத்துட்டு போ, அதெல்லாம் எடுத்துட்டு போன்னு கொடுத்துட்டு போறவங்களும் இருக்காங்க. பெரியவங்க எப்பவுமே ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக பண்றாங்க. ஆனா சில பேருக்கு அந்த காரணம் தெரியாம ஃபாலோ பண்றாங்க. சில பேர் காரணம் தெரிஞ்சுட்டு ஓகே இது நம்ம செய்யலாம், இது நம்ம செய்ய வேணாம், இதெல்லாம் மூட நம்பிக்கை, நம்மளே ஃபில்டர் பண்ணாதான் உண்டு. கண்மூடித்தனமா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடாது, அதே சமயம் ஃபாலோ பண்ணாமே இருக்கக்கூடாது. அதோட உண்மைத்தன்மை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். ஓகே, சோ இப்போ அந்த பொருளினுடைய மகத்துவம் அப்படின்றத விட அதை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றத பொறுத்துதான் அந்த பொருளுக்கான பாசிட்டிவ் மகத்துவமா நெகட்டிவ் மகத்துவமான்றது இருக்குது இல்லைங்களா? அப்போ எனக்கு நீங்க இந்த ப்ராசஸ் சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சில பேருக்கு பழி உணர்வு ஜாஸ்தி. ஆமா, அவங்க என்ன பண்ணுவாங்க, எலுமிச்சை பழத்தை கொண்டு போய் சூலத்துல குத்தி வைக்கிற பழக்கம்லாம் நிறைய பேருக்கு உண்டு. இது கரெக்டுங்களா? அப்போ அது மூலியமா உங்களுக்கு நெகட்டிவும் அவங்க வாங்கிக்கிறாங்கல்ல, ஒரு சாமி பொருள். பேர் என்ன பண்றாங்க, நீங்க கரெக்ட் நீங்க சொல்றது, ஒரு 100 பேர்ல எலுமிச்சப்பழம் போய் வெயில்ல திரிசூலத்துல குத்துறாங்க, அம்மன் கோயில போய் பண்றாங்கன்னா சில பேர் என்ன மாதிரி ப்ராசஸ்க்காக பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய திருஷ்டி கழியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துறவங்க ஓகே. இன்னொரு பக்கம் பண்றவங்க வந்து எதிரிய, அதாவது எதிரி அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பிரத்யங்கிற கோயில்ல அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த காஞ்ச மிளகாவும் இது எல்லாமே தூக்கி போடுவாங்க. மிளகாய்க்குள்ள அபிஷேகம் வேற நடக்கும். அப்படி அதெல்லாம் வந்து எதுக்கு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிரி அணியணும்னு சொல்லிட்டு. நான் என்ன சொன்னேன், அந்த எதிரியே கெட்டவனா இருந்தா ஓகே, நீ நல்லவனே நீ அழியணும்னு சொன்னா அந்த கடவுள் செய்வாரா? ஏன்னா கடவுள் வந்து தர்மத்தை ஸ்தாபிக்கிறவங்க. கண்டிப்பா. இப்ப வந்து இப்ப இங்க பிரத்யங்கிற யாகத்துல எனக்கு பிடிச்சிருக்க நெகட்டிவ் ஒழிக்கணும்னு அழிஞ்சா அப்படி சொன்னா பரவாயில்ல, அதை விட்டுட்டு வந்து இன்னார் அழிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுவே ஒரு கெட்ட கர்மா ஆயிடும் இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா அவன் கெட்டவன் இருக்கிற பட்சத்தை கண்டிப்பா அவனுக்கான விஷயம் எல்லாமே அவனுக்கு கொடுத்துருவாரு, கடவுள் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவாரு. அதை நீ ஏன் சொல்லணும், நீ சொல்லியே அவன் அழிய போற அந்த கர்மாவை சுமக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, கரெக்ட். ஒருத்தவங்க நினைக்கிறாங்க கிளென்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கான வழிமுறைகள் என்னன்றதை நம்ம கொஞ்சம் டீடைல்டா பேசணும். சோ அப்ப அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்குன்னு ஒரு எபிசோடே நம்ம வந்து விலாவரியா விரிவாக பேசுவோம். சோ மக்களே, இந்த ப்ரோக்ராம் நீங்க பார்க்கும் பொழுது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மூலியமா பாசிட்டிவ் நம்ம கிட்ட அண்டுது, பாசிட்டிவ் நம்மளுடைய ஆறாவை தொடுது, என்னென்ன விஷயங்கள் மூலியமா ஆத்மா மட்டும் இல்லாம அமானுஷம் மட்டும் இல்லாம சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமா நெகட்டிவ்ஸ் நம்ம கிட்ட அண்டுது அப்படின்றத பத்தி உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ இன்னும் இதை பத்தின அந்த கர்மா கிளென்சிங் பத்தி, ஆன்மீகம் பத்தி பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அடுத்த எபிசோட்ல நம்ம பேசுவோம்.